Welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு நம்ம fish fry பார்க்க போறோம். நீங்க முதல் முறை என் சேனலை பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell பட்டனை press பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு two methods of fish fry எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம first method நம்ம பார்க்கலாம் இப்போ. இந்த fish fry செய்யறதுக்கு தேவையான மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீனை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஸ்லிட் போட்டு வாங்கிக்கலாம். அதாவது கோடு நல்லா போட்டு மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் மசாலாஸ் எல்லாம் உள்ளே போய் ஊறுறதுக்காக. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கோகோனட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது கொஞ்சமாக திக்கான பேஸ்ட்டாக நம்ம கலந்துக்கிட்டு இதை ஃபுல்லாக இந்த மீனில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே மீன் பொளிச்சது நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம மீனுக்கு மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு நம்ம 1/2 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறமா ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு இதை வந்து நம்ம வறுத்து எடுக்கலாம். இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பெரிய கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம பொரிக்கணும். இதுதான் நல்லது. ஷாலோ ஃப்ரை தான் நல்லது. இப்போது செகண்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளும் கொரியண்டர் சீரம், அதாவது தனியாகவும் மிளகாயும் கலந்தது, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான புளி கரைச்சல் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம அது வந்து இல்லைனா லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போது இது மேரினேட் பண்ணியாச்சு 1/2 hour. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம 2 சைடும் 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பெரிய மீனுன்றதுனால மெதுவாக ஷாலோ ஃப்ரை பண்ணணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு அழகாக நம்ம பெரிய மீனை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உடையாமல் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான வேலை. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் யார் வேணும்னாலும் வீட்டில் நம்ம செய்யலாம், உடையாமல் செய்யலாம். நீங்களும் இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாழை இலையில் நம்ம மீனை வச்சு சர்வ் பண்ணுற விதமே தனிங்க. ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அபய் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவருடைய வியூஸை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். எங்கள் அம்மா முழு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். அவ்வளோ எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்க. Wow, so yummy. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு வேகிறதுக்கு 3 minutes ஆகும். முழுசா ஒரு பெரிய ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு 6 minutes ஆகும். இவ்வளோ அழகா, ரொம்ப ஹார்டாகவும் வேகாம ரொம்ப சாஃப்டா இருக்குது. ரொம்ப டெண்டரா இருக்கு, ஜூஸியா இருக்கு. மேல இருக்க மசாலாலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு, யம்மியா இருக்கு. அதெல்லாம் அந்த ஃபிஷ்குள்ள அவ்வளோ டேஸ்டா ஊறி இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. இது நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்கள் வீடியோவில் நிறைய அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.
அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Preethiyin Kaimanam. Bye.